அண்ட் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வீடியோக்குள்ளே லாஸ்ட்டாக இருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன அமௌண்ட் அப்படின்ட்டு. என்ன ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படின்றது கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுவே கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோ இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு நான் கன்ஃபார்மாக தெரியாது, முடிஞ்சால் ஈவினிங் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். இப்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது என்னவோ என்னோடய மொபைலில் தான். நான் அதை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது கிட்டத்தட்ட சேமித்து வச்ச அமௌண்ட்டு தான். நான் ஒரு இதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது ஒரு இதுவே பிளான் ஆகிடுச்சு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் மொபைலில் நீங்களே நான் உங்களுக்கு காமிப்பேன். இப்போது வீடியோவில் வரும், நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி பெண்ட் ஆகிட்டு முன்னாடியே ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஹீட் ஆகிட்டு ஆகி அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக கூடெல்லாம் வந்துடுச்சு. அதுவே நான் சொன்னேன், அதை யூஸ் பண்ணாதீங்க, ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை அது எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அது தானாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. முதல்ல ஒரு 2-3 வாட்டி உடஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்கும்போது பக்கத்துலேயே வச்சு படுத்துப்பாங்க. இந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. தூங்கும்போது மொபைல் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ரொம்பவே டேஞ்சர்னு கூட சொல்லலாம். எங்களோட நல்ல நிலைமையோ என்னவோ தெரியல, எங்களுக்கு எதுவுமே ஆகலை. நான் இப்போ எல்லாமே ஃபோனெல்லாம் முதல்ல நாங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சேர் எடுத்துகிட்டு போய் வச்சுப்பேன். சேருக்கு ஒரு 2 அடிக்கு முன்னாடி வச்சுட்டு சேரில் வச்சுட்டு அதுக்கப்புறமே நாங்கள் போய் தூங்குவோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் ஃபோன் வச்சுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இவ்வளோ நாள் பக்கத்தில் தான் வச்சுட்டு இருந்தோம். பட் அது வெடிச்சிருந்துச்சுன்னா கூட ஒன்று ஆயிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். ஃபோன் அப்படின்றது எல்லாமே குட் இருந்தாலுமே சில விஷயங்கள் அதுலேயும் பேட் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை தலைகாணி கீழே வைக்கிறது, கீழே வச்சு தலைகாணி படுக்கும்போது தலைகாணி கீழே வச்சுட்டு படுக்கிறது, அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இன்னுமே அதை எஃபெக்ட் உள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அது ரொம்ப ஹீட் ஆகி நான் அதுக்கப்புறம் என்னடா இது இவ்வளோ ஹீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறேன். அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது டிஸ்பிளே வெளில வந்துச்சு பார்த்திங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணிட்டாரு. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஹீட்டே கம்மியாச்சு. டே டைமில் நேற்று சண்டே அப்படின்றதுனால எங்களுக்கு டே டைமில் ஆனதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே நம்ம தூங்குகிற டைமில் ஹீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட்டுக்கும் நம்ம தலைகாணி எப்படியும் அதை ஸ்பாஞ்ச் தான் இருக்கும்ல, இல்லை துணி தான் இருக்கும். ஹீட் ஆகி நிஜமாக அது வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஃபோனை தூரமாக வச்சுக்கோங்க. எங்களுக்கு எந்த நல்ல வேலை எதுவுமே நடக்கலை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வளர்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நடக்காததை நடந்துருமோன்ற பயம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு. ஏன்னா நானே பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். இது இவ்வளோ சீரியஸாக ஆகும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை உங்கள் பக்கத்தில் இல்லாத மாதிரி சைடில் சைடு போர்ஷனில் இருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் கட்டிலில் படுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு சேரோ ஒரு டேபிளோ இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் சேஃபு, ஃபோனுக்கும் சேஃப். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன், என்ன ஏது அப்படின்றத முதல் கொண்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் மொபைல் உடஞ்சிருச்சு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சரி, நான் கோல்டுக்குன்னு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, உண்டியல், அதை உடைக்க போகிறேன். அதை உடைச்சி அதில் எவ்வளோ இருக்க போகுது என்ன ஏதுன்னு நான் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணிவிட்டு என்னது இதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை கட் பண்ணக்கூடாது, கோல்டுக்காக தான் வச்சுருந்தேன். பட் இப்போது கட் பண்ணுற நிலமை வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வா, கட் பண்ண வா. பாருங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அமௌண்ட் கட் ஆகி போகுது. எப்படி கட் பண்ணிட்டு இருக்க பாரு. அமௌண்ட் இல்லையா? இரு வெயிட் பண்ணு, மெதுவாக கட் பண்ணு.
இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 6 மந்த் ஆச்சு எனக்கு தெரிஞ்சது நாங்கள் போட்டு. எவ்வளோ வரும் போகுது? ஐயோ, ஏங்க அப்படி செப்பர வைக்கிறீங்க? பார்த்தியா, பெரிய நோட்டே எடுக்கிறாரு. அந்த வீடியோ 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 என்ன? நீ 100 rupees நோட்டெல்லாம் எடுமா. நான் 200 நோட்டெல்லாம் எடுக்கிறேன். ପୂଜା କରୁଥିଲା ତୋ ପଇସା ସବୁ ଯାକ ମୁଁ ନେଲି. எனக்கு தானே வாங்கி தர. ଯେତେହେଲେ ତ କଷ୍ଟ କରିକି ଧରିଲ. இங்கே ஒன்று இருக்கா? ஒன்றே நோ ତା ଦେହରେ ଏମିତି ଅଛି. கவுண்ட் அதை சைடில் வச்சிரு. இந்த 200 8,000 ரூபாய். எவ்வளோ இருக்கு? 7,500. 7,500 ரூபாவா? ஆ, இந்த 500 அதில் வச்சிரு. 8,000 ரூபாய் ஆகிட்டோம். பாருங்க எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுட்ருக்கான்ட்டு. ஆனால் இது இப்படி யூஸ் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் நினச்சது என்னவோ அது நடந்துட்டுருக்கிறது என்னவோ. நல்லா சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது கடை கடை கடைன்ட்டு. இந்த எவ்வளோ இருக்குது? இந்த இது கவுண்ட் பண்ணு, அதை எடுத்து தரேன். அது ஒரு மாதிரி நம்ம இப்படி போட்டு அதுக்குள்ளே வந்து ஹோல்ஸ்குள்ளே இவ்வளோ தானே போட முடியும். இவ்வளோ பெருசாகவும் போட முடியாது. ஏன்னா அதோட ஹோல்ஸ் வந்து குட்டியாக தானே இருக்குது. எங்கே பாருங்கள், போடவும் முடியாது, பத்தாது. நோட்டு வந்து கிழிஞ்சிரும். அதனால் இப்படி மடித்து போடுறதுனால அது ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. 10,000 ரூபாய் ஆயிடுச்சா? 10,000 ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்குது அமௌண்ட்டு. அடுக்க முடியலாமோ? மாமா கிட்டே கொடுத்துரு கொஞ்சம். அதை இது பண்ணா லாஸ்ட் கிச்சன் நல்லா சதா மாதிரி ஆச்சு. இதோ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ₹100 நோட்டு கொடுத்துரு. இந்த நீ 50 rupees நோட் எடு. மாமா கொடுத்துறது. ஐஃபோனா? ஆஹா ஆஹா. முதல்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். கம்முன்னு இரு, வாங்கி தரேன்னு சொன்னால் சும்மா.
எத்த பியர் அஸ்ஸோ அம்மு 4 நோட்டு மட்டும் கொடுத்துரு 2000 ரூபாய் பியர் அஸ்ஸோல 3000 ரூபாய் 13000 ரூபாவா இது எவ்வளோ இருக்குன்னு பாரு சரி தோ चलो देखिए இது கவுண்ட் பண்ணு இங்கே இருக்கிறது டோட்டல் கவுண்டிங் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல லம்பு கவுண்ட் பண்ணுன்றேன் அசால்ட்டாக போகிற அது சைடில் எடுத்து வச்சுட்டு இது மட்டும் கவுண்ட் பண்ணு 1 3 எவ்வளோ இருக்கு 200 बराबर आज 350 इतर कुठं अचटा आहे बा ना 13,000 अಲ್ಲ ಯಾವ ದೇವ ଆମେ ଯେଉଁ ପୁରେଇ ଥିଲା 8,000 ଟଙ୍କା ପୁରେଇଥିଲା ଭାଉଣୀ ପାଇଁ ନେବୁ ବୋଲି ରଖିଥିଲି ନା କ'ଣ କ'ଣ ସୁନା କ'ଣ ଆଣି ବୋଲି ରଖିଥିଲେ ତ ପଇସାଟା ନେଇଗଲି ନା ଧୀରେ ଆମେ ଯେତେବେଳେ ଖୋଲିଥିଲୁ ସେତେବେଳେ 8,000 ତା କ'ଣ ପାଇଁ ରଖିଥିଲେ ସତ କଥା ଯାହା ଗୋଟେ ୟୁଜ୍ ହେବ ବୋଲି ରଖିଦେଲ ଏଇଟା କାଉଣ୍ଟିଂ କରୁନୁ ସେଇ 400 to 500 ଅଛି କାଉଣ୍ଟିଂ କରିବି கவுண்ட் பண்ணுன்ற வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கா चल दिया देखिए था नहीं था இது கவுண்ட் பண்ணுன்னு சொல்றேன் 500 আছে काउंटिंग में बताता ना तो खिला गई भी जब 1000 साइज दे सेटा दे पहुंच तो 500 আছে ले मामू खाइयो ना டோட்டலாக வந்து 13,530 ரூபா இருக்குது நான் வந்து மேக்ஸிமம் 10,000 இருக்கும்னு நினச்சேன் பட் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேறு யார்கிட்டையாவது கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி இப்போ வந்து வாங்குகிறோம் இல்லைன்னா மாதம் மாதம் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் இப்போது மொபைல் கடைக்கு வந்து போக போகிறோம் அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது இதை நான் வச்சது என்னென்னா கோல்டு வாங்கணும்னு நினச்சிட்டு தான் நான் வச்சேன் அது வாங்க முடியலன்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா நானாக ஆசைப்பட்டு அந்த கோல்டை கட்டி நான் இது பண்ணும்போது இவர் வேணான்னு சொல்லிட்டு இருந்தார் அதை மீறியும் நான் வந்து பண்ணேன் அவருக்கு தெரியாமலும் நான் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னேன் உண்மையாக ரொம்ப கொஞ்சம் உள்ளே வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது என்னென்னா இதை நினச்சிட்டே இருப்பேன் இவ்வளோ இங்கே இருக்குல்ல நம்ம தைக்கிறதும் கொஞ்சம் இதில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் இதில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அது எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது உண்மையாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்கும் ஏதோ ஒன்று முடிஞ்ச அளவுக்கு வந்து இது ரன் பண்ணோம் இதுக்கப்புறம் முடியல அப்படின்னும் போது வாங்கி தானே ஆகணும் ஏன்னா இப்போ வந்து வீடு கட்டும்போது எல்லா நம்பர்ஸுமே வந்து வச்சுருக்காரு வாங்கி தான் ஆகணும் இப்போ வாங்கினாலுமே எந்த மாதிரி வாங்க போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது தெரியல அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன வாங்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரே நாள்லேயே எல்லாமே சொதப்பல் நடந்துருச்சு ஓகே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கொஞ்சம் ஃபீலிங்காகவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் மெமரிஸ் எல்லாமே இருந்துச்சு ஏன்னா இது ஒடிசாலேருந்து ஸ்டிச்சிங் காசும் தமிழ்நாடு ஸ்டிச்சிங் காசும் சேர்த்து தான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வச்சுருந்தேன் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்போது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு அதே சமயம் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி நம்ம கோல்டு வாங்குகிறோம் அப்படின்ற எண்ணமும் இருந்துச்சு உண்மையாக இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இதை பார்த்தேன்னா எனக்கு அழுகே வந்துடும் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஓகே எல்லாத்தையும் தாண்டி போகலாம் இதுக்கப்புறம் இன்னொரு உண்டியல் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து அதில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் மனசை தேர்த்திக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி வச்சுருக்கேன்னு மறக்காமல் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும்